வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடைய இரட்சகரும் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே மக்கள் சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ அலைகிறத பார்க்கிறோம். வீட்டில் பிரச்சனை, உள்நாட்டில் பிரச்சனை, மொழி பிரச்சனை, உணவு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உடன் பிறந்தவர்களில் பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனை மேலே பிரச்சனையாக நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில் நம்ம வாழ்கிறத பார்க்குறோம். நமக்கு ஒரு சமாதானம் வந்துடாதா, ஒரு சமாதானமான வாழ்க்கை வந்துடாதா அப்படின்னு சொல்லி நம்ம அநேக முயற்சிகளை நம்ம செய்கிறோம். சமாதானத்தை தேடி மக்கள் எங்கெங்கே போகிறத பார்க்குறோம். வட இந்தியாவில் சண்டிகருக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்தின் பெயர் சுக்னா நல்லா. அந்த இடத்தின் பெயர். அந்த இடம் எந்த மாதிரியான சூழல் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த இடம் இமயமலையிலிருந்து வரக்கூடிய நதி ஓடுகிற ஒரு இடம். அந்த நதி இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதி. அங்கே அந்த அரசாங்கம் அங்கே ஒரு பூங்கா மாதிரி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அநேக வண்ண வண்ண பூக்கள், வண்ணத்து பூச்சிகள், அழகான செடி கொடிகள், மரங்கள்னு சொல்லிட்டு அந்த இடத்த அழகாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னாலே ரொம்ப ஒரு சமாதானமான ஒரு சூழல் அங்கே இருக்கிறத நம்ம அங்கே உணர முடியும். நமக்கு சமாதானம் தேடி நம்ம அங்கே தான் போகணுமா? நமக்கு சமாதானத்தை கொடுக்க யார் இருக்கா? இப்படி பிரச்சனையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமான்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம், ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறார். பைபிளில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவர், சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். சமாதானம் தேடி அலைகிற மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சமாதானத்தை கொடுக்க வல்ல தேவனாக அவர் இருக்கிறார். உண்மையாகவே நம்ம அந்த இமயமலை அடிவாரத்துக்கோ அல்லது மக்கள் தேடுகிற பிரகாரமாகவோ நம்ம சமாதானத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? உங்களுக்கு சமாதானத்தை தேடி அலையிறீங்களா? சமாதானத்தை நமக்கு யார் கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கன்னின் வயிற்றில் பிறந்து, பாவமே இல்லாமல் இந்த பூமியிலே பிறந்து 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார். எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறது, வீடுகளில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை போயிட்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வேளை சமாதானம் தரக்கூடிய இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் தற்காலிகமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நமக்கு சமாதானம் கொடுக்கும். சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஓகே, ஒரு சினிமாவுக்கு போகலாம். சினிமாங்கிறது என்ன? ஒரு 3 மணி நேரம் அல்லது ஒரு 2.5 மணி நேரம், 3 மணி நேரம். அந்த நேரத்தில் மட்டும் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கலாம். ஆனால் அது நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சரி, தூரமாக ஒரு ட்ராவல் போகலாம், ட்ராவலில் போயிட்டு வரலாம், போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அல்லது ஒரு பக்தி உள்ள ஸ்தலம்,
சமாதானம் தரக்கூடிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு தற்காலிகமான ஒரு சமாதானத்தை ஒரு சந்தோஷத்தை தான் அது கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. உலகம் கொடுக்குற சமாதானம் தான் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம். அப்போது மனுஷன் சமாதானத்தை தேடி எங்கெங்கோ போகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்க்கும் பொழுது அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர், உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். அவர் மாம்சத்தில் வந்த தேவன். 100% மனுஷனாகவே இருந்தார், 100% அவர் ஆண்டவராக இருந்தார். அவர் வாழ்கிற காலத்தில் அநேக ஜனங்களை அவர் குணமாக்குறார். குருடரை கூப்பிட்டு வர்றாங்க, சப்பானியில் கூப்பிட்டு வர்றாங்க, நடக்க முடியாதவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க, ஒரு அநேக வியாசத்தில் கூட்டிகிட்டு வர்றாங்க, பாவத்தில் சிக்கிப்போன மனுஷங்களை கூப்பிட்டு வர்றாங்க, படுத்த படுக்கையாக இருந்தவங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆண்டவர் எல்லாரையும் சுகமாக்கினார். ஒரு மனிதனால் இந்த அற்புதத்தை செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்து மனிதன்னு சொல்கிறாங்கல்ல, இயேசு கிறிஸ்து ஒத்தேக்கதர்சின்னு சொல்கிறாங்கல்ல, இயேசு கிறிஸ்து மதத்தை பரப்புவதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு மனிதனால் எத்தனை அடையாளங்களை செய்ய முடியுமா, அற்புதங்களை செய்ய முடியுமா? ஏனென்றால் அவர் தேவன். அவர் மறுத்தது நிச்சயமாகவே நம்முடைய பாவத்திற்காக. அவர் உயிரோடு எழுந்தது, அவர் உண்மையான ஆண்டவர், அவர் மெய்யான தேவன் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காக. உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை, என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன் அப்படின்றார் ஆண்டவர். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான மக்களே, உங்களுக்கு சமாதானம் வேணுமா? உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா? இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு சமாதானம் இருக்காது. வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனைனா சமாதானம் இருக்காது. அதை நினச்சிக்கிட்டே இருப்போம், அதுக்கப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளை காயப்படுத்தினவர்களை, நம்மளை ஏளனம் செய்தவர்களை நினைத்து நம்ம துக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். அநேக காயங்கள் இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும், எந்த பிரச்சனை மத்தியில் நீங்கள் போனாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் உள்ள தேவனாக இருக்கிறார். பைபிளானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வேத வசனம். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் எழுதின இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகள். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்து மூலமாக சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். சமாதானத்தை தேடி நாடி ஓடிட்டுருக்கிற இந்த உலகத்தில் நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. உங்கள் இதயத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணலாம். உங்கள் இதயத்திலே நீங்கள் இயேசுவே எங்கள் இதயத்திலே வாரும், எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, எல்லாரும் வழி தவறி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நம்ம சுற்றியுள்ள மக்களும் சரி, நம்மளும் சில வேளைகளில் ஒரு சுயநலமாக சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ யாரைத்தான் நம்புவது? யாரை தான் நம்ம நம்புறது? நமக்கு சமாதானத்தை கொடுக்குறதுக்கு யாருமே இல்லையா? சிலர் குடைச்சல் அது என்ன நம்ம இப்படி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, நமக்கு ஒரு நிம்மதி வராதா? நமக்கு ஒரு சந்தோஷம் வராதா? சமாதானம் வராதா? எங்கிட்ட இருக்க காலத்தில் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வல்லவர். என்னுடைய சமாதானத்தையே கொடுக்குறேன் அப்படின்றார். உங்களுக்கு சமாதானம் வேணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் அது ஜீவன் உள்ளது, அது நிரந்தரமானது. உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன் அப்படின்றார். அந்த சமாதானம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், உங்களுடைய பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பணும், பாவ அறிக்கை செய்யணும். வேதாகம் தெளிவாக சொல்லுது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் ஒன்று தான் கேட்குறார், உன்னுடைய தவறான அந்த வழிகளை விட்டு,
தவறான பாவ செய்கைகளை விட்டு நீ மனம் திரும்பு. அப்படி மனம் திரும்புன்னு இயேசு கிறிஸ்து நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற இந்த சமாதானம், இந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஆயத்தமாகவே இருக்கிறார். ஐக்கிய நாடுகள்லாம் போர் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க நாடுகளை இணைச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அந்த போர் ஒப்பந்தத்தையும் மீறி என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்கிறது, நாங்கள் எங்களை பாதுகாப்பிற்கு அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒருவேளை நம்ம அந்த தேசத்தில் இருந்தோம் அப்படின்னா எப்போது நம்ம உயிர் போயிருமோ அப்படின்ற ஒரு கவலையான சூழலில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அந்த போர் நடக்கிற நாட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்போது குண்டு போடுவாங்களோ, எப்போது வெடிக்குமோன்ற ஒரு கவலை நம்ம ஆட்கொண்டுகிட்டே இருக்கும். சமாதானத்துக்காக ஏங்குகிற நாடு இருக்குது, சமாதானத்திற்காக ஏங்குகிற குடும்பங்கள் இருக்குது, சமாதானத்திற்காக இயங்குகிற அநேக தனிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவர் உலகத்திலே மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனிதனாகவே பிறந்தார். இந்த பூமியிலே அவர் இருக்கிற பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சமாதானத்தை குறித்தும் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் ஒரு நதியைப் போல பாய்ச்ச செய்வேன் அப்படின்றார். நதியைப் போல். நதிக்கு ஒரு போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஒரு இடத்துல போய் மட்டும் இன்னொரு இடத்துக்கு அது போய்கிட்டே இருக்கும். அந்த சமாதானத்தை அவர் நதியைப் போல உங்கள் இதயத்திலே ஊட்டவுள்ள தேவனாக இருக்கிறார். சமாதானத்தின் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு இரட்சிப்பை நல்குவாராக. சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை முழு இதயத்தோடு கொடுத்து சமாதானத்தை இன்றெடுக்கும் கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்து நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். சிங்காசனத்தின் மேல் என்றென்றும் வீற்றாள்பவர், வானதூதர் சேனை மத்தியில் வாழ்கின்றவர், உயர்த்திடுவோம் பணிந்திடுவோம் துதித்திடுவோம் உம்மை என்னாலும், ராஜாதி ராஜனாய் என்றும் அரசாள்வீர், தாழ்த்தியே உம்முன் பணிவோம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் சர்வ வல்லவரே உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகள். இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிப்பதிலும் எனக்கு மிகுந்த சந்தோஷமும், அதோடு கூட உங்களோடு தேவனுடைய நற்செய்தியை பகிர்ந்துள்ளதிலே நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். இன்றைக்கு உங்களோடு பேசக்கூடிய தலைப்பாக தேவன் இஸ்ரவேல் மக்களோடு இடைப்பட்ட காரியத்தை குறித்து ஒரு காரியத்தை வாசித்து உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். இதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 நான் வாசிக்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14, 15, 16. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல
மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். அதுதான் இஸ்ரவேல் ஜனம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே 40 வருடம் அவர்களை பாலந்தேனு ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போகிற சமயத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். தேவன் எழுப்பின அதிகாரத்துக்கு முன்பதாக எதிர்த்து பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட சமயங்களிலே தேவனோடு அவர்கள் எதிர்த்து பேசுகிற காரியத்திலே ஒரு சமயம் தேவன் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிற காரியத்தை தான் நாம் படிக்கின்றோம். இந்த வசனத்திலே படிக்கப்பட்டதான பகுதி, சர்ப்பமானது மோசேனால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த போது தேவன் அனுப்பக்கூடிய ஒரு தண்டனை தான் சர்ப்பம். அவர்கள் அநேக சமயங்களிலே வழிநடத்தி செல்லும்போது வலு சர்ப்பம் என்கிற அந்த விஷ பாம்பை அவர்களுக்கு முன்பதாக அனுப்புகிறார். அந்த விஷ பாம்பு கடித்தவுடனே அநேக ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். அநேக ஜனங்கள் மடிந்து போனவுடனே அவர்கள் தேவனுக்கு முன்பதாக வந்து, ஐயோ, நாங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டோமே, எங்களுக்காக எங்களை மன்னியும் என்கிற சமயத்திலே அவர்கள் மன்றாடுகிறார்கள். அப்படி மன்றாடும்போது மோசேயிடம் முறையிடும்போது மோசே தேவனிடத்திலே வந்து கேட்கும்போது தேவன் மோசேயிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ அந்த வலு சர்ப்பத்தை போல ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கு, வெண்கல சர்ப்பத்தை ஒரு மரத்தின் மேல் உயர்த்தி அதை மரத்தின் மேலே உயர்த்தி வை. அப்போது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிற அந்த வலு சர்ப்பத்தினால் கடிபட்டவன் எவனோ அவன் குணமாக்கப்படுவான், அவன் பிழைக்கப்படுவான் என்கிற காரியத்தை மோசேயிடம் கூறுகிறார். அப்பொழுது அந்த செய்தியை மோசே அந்த கடிபட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சொல்கிறார். சொல்லும்போது அந்த சர்ப்பத்தினால் கடிபட்டவர்கள், வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் அனைவரும் பிழைத்தார்கள். ஆனால் அதே சமயத்திலே இன்னொரு காரியம் கூட உண்டு. ஒருவேளை இது உண்மையாகவோ இருக்குமோ அல்லது பொய்யாகவோ இருக்குமோ அல்லது இது நமக்கு பிழைக்க முடியுமோ என்று ஒருவேளை அவர்கள் நோக்கி பார்க்காமல் இருந்திருப்பாரானால் நிச்சயமாக அவர்களும் மடிந்து போயிருக்கக்கூடும். ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவன் அவர்களுக்கு அனுப்பின வலு சர்ப்பமாய் விஷ பாம்பை அவர்கள் அனுப்பும்போது அதனால் அந்த பாவத்துக்கு உள்ளாகிறார்கள். பாவம் செய்தவுடனே அந்த பாவத்திற்குரிய தண்டனை இங்கே நாம் பார்க்கக்கூடியது. பாவம் என்பது அவர்கள் தேவனுக்கும் தேவன் அனுப்பின அந்த மோசைக்கும் விரோதமாக எழும்பின பாவம்தான். அதனால் அவர்களுக்கு விரோதமாக எழும்பின பாவத்தை தேவன் அவருக்கு விரோதமாக எழும்பின பாவமாக தேவன் கருதுகிறார். ஸோ அப்படிப்பட்ட சமயங்களிலே அவர்கள் அந்த வலு சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுகிற, அவர்கள் அந்த மரணத்திலிருந்து விடுபடக்கூடிய காரியத்தை நாம் படிக்கின்றோம். அப்போ பாவத்தினாலே அல்லது பாவத்தின் விளைவினாலே ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அந்த பாவத்தின் விளைவாக அவர்கள் அந்த மரணத்திற்கு உட்படுகிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாவத்தின் விளைவு அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரணம். அதே போலதான் மனிதர்களாகிய நாமுமே ஆதி முதற்கொண்டு நாம் பாவம் செய்கிறவர்களாகவே இருக்கின்றோம். ஆதாம் வம்சத்திலே பிறந்தவர்கள் மாத்திரம் பாவி அல்ல, நாம் பாவத்திலே பிறக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே அல்லது சிந்தனையிலே பாவம் உண்டு. பாவம் செய்கிறதுனாலே நாம் பாவிகள் அல்ல, பாவத்திலே பிறக்கிறோம் என்பதையும் வேதம் முற்றிலுமாக நினைவு கூறுகிறது. இப்படிப்பட்ட சமயங்களிலே நாம் எல்லோருமே பாவத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லக்கூடிய காரியம் ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனார்கள், பாவம் செய்யாதவர்கள் ஒருவருமே இல்லை என்கிற வேதம் கூறுகிறது. நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை என்கிற சமயத்திலே அதற்குரிய தண்டனையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நாம் அறிகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே அல்லது சகோதர சகோதரிகளே, நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், பாவத்தின் விளைவு அதற்கு நியாய தீர்ப்பு உண்டு. நாம் எல்லோரும் தேவ சமூகத்திலே நியாய தீர்ப்பு என்பதாக நாம் நிற்கப்பட போகிறோம். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நாம் பிழைப்பதற்கு ஒரே வழி, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நாம் விசுவாசிப்புதான், நம்புவதுதான். ஒருவேளை
இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை நம்புவதற்கு நாம் ஐயப்படுவோமானால் அதற்குரிய பலன் உண்டு. ஆனால் அதே சமயத்திலே அவர் செய்து முடித்த காரியத்தை நாம் நம்பும்போது அல்லது விசுவாசிக்கும் போது நாம் பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தண்டனையாகிய நித்திய மரணம் அல்லது நித்திய நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை பெற என்பதை எந்த விதத்திலும் ஐயமில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நாம் விசுவாசித்து நம்பும்போது அந்த பாவத்தின் விளைவிலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து நாம் விலகி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ப இந்த அவசியத்தையும் இந்த காரியம் உணர்த்துகிறது. ஏன் மனம் திரும்ப வேண்டும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே நாம் பார்த்த காரியம்தான், அவர்கள் மீண்டுமாக மோசேயினிடத்திலே திரும்பி வந்து, ஐயோ நாங்கள் பாவம் செய்து விட்டோமே, ஐயோ இந்த வலு சிற்பம் எங்களை கடித்து கொண்டிருக்கிறதே, ஐயோ வலு சிற்பத்தினால் அநேக மக்கள் செத்து கொண்டிருக்கிறோமே, ஐயோ மோசே எங்களுக்காக மன்றாடு, அல்லது தேவனிடத்திலே மன்றாடு, தேவனிடத்தில் எங்களுக்காக நாங்கள் ஒப்புரவாகிறோம் என்று அவர்கள் மனம் திரும்பி வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் பாவம் செய்தார்கள் உண்மைதான், அவர்கள் முறுமுறுத்தார்கள் உண்மைதான். அந்த முறுமுறுப்புகளோடு அவர்கள் அதோடு நின்று விடவில்லை. அதற்கு பிரயாசித்தமாக மனம் திரும்பி பின்பதாக அவர்கள் மோசேயிடத்தில் வருகிறார்கள். மோசே அவர்களுக்காக தேவனிடத்திலே மன்றாடும் போது தேவன் அதற்கு ஒரு வழியையும் கூட வைத்திருக்கிறார். அதே போலத்தான் நாமும் கூட நம்முடைய நிலைமையை உணர்ந்து, நம்முடைய சூழ்நிலையை உணர்ந்து, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் எப்படிப்பட்டவனாக பிறந்தேன், நான் எதற்காக வாழ்கிறேன், தேவன் எதற்காக என்னை வைத்திருக்கிறார் என்கிற மனநிலையிலே நாம் உணர்ந்து, நம்முடைய சூழ்நிலை உணர்ந்து நாம் தேவனிடத்திலே மன்றாடுவோமானால் அல்லது மனம் திரும்பி தேவனிடத்திலே வருவோமானால் நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு உண்டு. தேவன் ஒருபோதும் மனம் திரும்பி தம்மிடத்திலே வருவர்களை அவர் ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல வருத்தப்பட்டு பாரம் சுமக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களை ஒருபோதும் அவரிடத்திலே வந்தவர்களை ஒருபோதும் தள்ளிவிடவில்லை. அவரிடத்திலே விபச்சாரிகள் வந்தார்கள், அவரிடத்திலே ஆயக்காரர்கள் வந்தார்கள், அவரிடத்திலே அநேக பிள்ளைகள் வந்தார்கள். மனம் திரும்பி வந்த பிள்ளைகளை அவர் ஒருபோதும் தள்ளிவிடவில்லை, அவர்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தலை. அருமையான பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கும் இதன் மூலமாக நான் அழைப்பு விடுக்கக்கூடிய காரியம், நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போது ஒரு மன்னிப்பை தருகிறார். தேவன் ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை. தேவனால் மன்னிக்கப்பட முடியாத பெரிய பாவம் ஒன்றும் இல்லை, தேவனால் மன்னிக்கப்பட முடியாத மனுஷனும் இல்லை. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், அவர் ஒரு பெரிய பாவமாக செய்திருந்தாலும் சிறிய பாவமாக இருந்தாலும், எல்லோரும் பாவியாக இருக்கிறபடியால் நாம் தேவனிடத்தில் வருவதற்கு நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். பூமியின் எல்லை உள்ளவங்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள் என்று அழைக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் என்று பார்க்கும்போது பூமியில் உள்ள இந்த உலகத்திலும் உள்ள எல்லோருக்கும் அவர் அழைப்படுகிறார். அவர் ஒரு சமயத்தை சார்ந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது ஒரு சமயத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல. ஏனெனில் தேவன் இந்த உலகத்தை எல்லாருக்கும் படைத்திருக்கிறார். அவர் உலக ரட்சகர். அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தது நம்மை மீட்பதற்காக, உலகத்தில் உள்ள மக்களை மீட்பதற்காக வந்ததினால் அவர் பூமியில் உள்ளவரை எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். அப்படி நாம் நோக்கி பார்க்கும்போது தேவன் அதற்கு ரட்சிப்பை அருளுகிறார். ஏன் இப்படி என்று பார்க்கும்போது, இந்த நம் முன்னாலே பார்க்கப்பட்ட இந்த உதாரணத்திலே, அந்த சம்பவத்திலே வெண்கல வலு சிற்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மன்னிப்பை அருளி அவர் முடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சமயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை, அந்த சிலுவை நாதரை நாம் நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு தருகிறார். அதனால் இப்படிப்பட்ட அழைப்பை நாம் நிராகரிக்க வேண்டாம். ஒருவேளை உங்களிடத்திலோ அல்லது இந்த சமயத்திலோ அல்லது இதன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது தேவன் நியமித்த பிள்ளைகள் மூலமாக உங்களிடத்திலே ஒருவர் அல்லது அவர் அழைப்பு கொடுப்பாரானால் நிச்சயமாக அந்த அழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்த வேண்டாம். அந்த அழைப்பானது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பு, அது பூமியில் அல்ல. பூமியில் எல்லோரும் எல்லாரும் நோக்கி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய தேவன் இந்த உலகத்தை படைத்தார். அப்படிப்பட்ட தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அதே சமயத்திலே கடிபட்டவன் தான் கம்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும், கடிக்கப்படாதவன் கம்பத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதை காண்கிறோம். அவர்கள் எத்தனை பேர் கடிபட்டார்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் கம்பத்தை நோக்கி பார்த்து அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதே போலத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த பிள்ளைகள் மாத்திரமே, அல்லது அவர் சிலுவையில் செய்து முடித்த காரியத்தை விசுவாசிப்பதின் நம்புவதன் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரட்சிப்பின் வழி அவரே, மீட்பின் வழி அவரே, அவரே உலக ரட்சகராக இருக்கிறபடியால் அவரையே நாம் நோக்கி பார்ப்பதற்கு
அதில் எந்தவித சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாகவே அவர் மாத்திரமே நமக்கு மீட்பை கொடுக்க உண்டாக்கும். ஒரு நாள் வரப்போகிறது, மீண்டுமாய் அவர் இந்த உலகத்தை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயந்திருக்க போகிறார். அவர் ஒரு நியாயாதிபதியாகவும் வரப்போகிறார் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை. இப்போதே நாம் அவரை நோக்கி பார்ப்போமானால் அவர் நமக்கு ஆண்டவராக, மீட்பராக, தகப்பனாக, இரட்சகராக, நம்முடைய தந்தையாக நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். ஆனால் மீண்டுமாக அவர் நியாயாதிபதியாக வரும்போது நாம் அந்த சமயத்திலே அவரை ஒரு நியாயாதிபதியாகத்தான் நாம் சந்திக்க வேண்டும். அப்போது நாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஒருவேளை எனக்கு ஒரு சமயம் கிடைத்திருக்குமானால் நான் நிச்சயமாக இப்படிப்பட்ட தேவனிடத்தில் நான் வந்திருப்பேனே என்றும் கூட நாம் சொல்லலாம். ஆனால் சமயம் நமக்கு அப்போது வாய்க்காது. எனக்கு அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வாய்ப்பு அல்லது இப்பேற்பட்ட சமயம் இனிமேலும் கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. கிடைக்கப்பட்ட சமயத்திலே நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கும் போதே, கிடைக்கும் போதே அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறார். அதோடு கூட நான் 16வது வசனத்தையும் கூட நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் 16வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு என்பதற்கு அவரே இலக்கணம். அன்பு என்பதை நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது தான் எப்பேற்பட்ட அன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அன்பு எப்படி என்பதை அவர் சிலுவையிலே விலக்கி காட்டினார். இப்பேற்பட்ட மகத்தான அன்புள்ள தெய்வத்தை நாம் ஒருபோதும் விலக்கிவிட வேண்டாம், விலக்கி தள்ளிவிட வேண்டாம். அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது, ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் யாராக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், முதியவராக இருக்கலாம், எவன் ஒருவன் அவரை நோக்கி பார்க்கலாம், அவரை விசுவாசிக்கிறாளோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், தேவனோடு இருக்கக்கூடிய சிலாக்கியத்தை அவர் தர வல்லவராய் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். அவருடைய அன்பு என்பது மாறாது. அவருடைய அன்பு என்பது எவ்வளவு மிக பெரியதாக இருக்கிறது. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவர் நீளம், அகலம், ஆழம், உயரம் அளவிட முடியாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட அன்புள்ள தெய்வத்தையும் இப்பேற்பட்ட தேவனையும் நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு இரட்சிப்பையும் மாறாத நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு தந்து இந்த உலகத்திலே நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள அவர் ஆசைப்படுகிறார் என்பதை நான் மீண்டுமாக நினைவு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.